நல்லந்தானா. ஓகே. நலம். ஹலோ மக்களே, ஹலோ மக்களே. வெல்கம் டு ஆர் ஷோ. இது நம்ம ஜெயா டிவியின் வாலு பசங்க. கொர கொச்சங்க நாலு 4. நாலும் சங்க வாலு. ஆமாந்தான். நாங்க சோக கத்தி கேளு. கேட்டா அடிச்சுக்க இல்லடா ஆளு. ஓகே. ஸோ வாரம் இந்த மாரி ஒரு என்ட்ரிய குடுத்துறது. இதே என்ட்ரியை தானே வாரம் குத்துனுக்குறேன். கரெக்ட் தான். ஸோ இன்னைக்கும் வந்து 4 வெரைட்டியான ஆளு கொத்தங்களை தேர்ந்தெடுத்து கூட்டின்னு வந்திருக்கிறோம். ஓகே. ஸோ எப்படி வெரைட்டிஸ் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாங்க. பாத்துடலாமே. ஸோ கஸ்தாக வந்திருக்கு ரவுடி காக்கா. யார் அந்த ஆளு? வாங்கோ. வாங்க. என்ன 2 பேர் என்ட்ரி குத்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க? யார் இதுல அண்ணன், யார் இதுல தங்கி? அண்ணன் தம்பி. பயங்கரமா ஆடினீங்களா? அண்ணன் ட்ரைனிங் பண்றாரு, தங்கி சொக்குக்கு வர்றாரு. நல்லா இருந்துடா டான்ஸ். சரி. உன் பேர் என்ன? என் பேர் தனிஷ். அவரு பேரு தர்ஷன். தர்ஷன். ஓஹோ. வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் வந்துக்கிறீங்க? அம்மா அப்பா அண்ணா நான். ஓஹோ. நீ எந்த ஏரியாலடா இருக்க? எந்த ஏரியால? சென்னையில இருக்கு. எந்த ஏரியில இல்ல? எந்த ஏரியால? என்ன துறைப்பாக்கத்துல. ரைட்டு. கராலியே ககரங்கா கேத்துறிய நீ. சரி, நாங்க 2 பேர் தொடர்ந்து நிறைய கேட்கலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. அருங்கை அழகான டான்ஸ் இருக்காங்க காட்டும். ஆமா. ஃபர்ஸ்ட் 2 பேரும் அந்த அண்ணனும் தம்பியும் பயங்கரமா ஆட்டாங்கடா. சூப்பரா ஆடுனாங்க. ஆங்கடா. ஸோ அடுத்ததா ஒரு கியூட்டி கொய் வந்திருக்காங்கடா. கியூட்டி பையா. நான் பார்த்தேன். சங்க கியூட்டா இருக்கிறாங்க. அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாங்க. பார்க்கலாமே. யார் அது? வாங்கோ. ட்ரெஸ் எல்லாம் செமையா இருக்குது. தேங்க்யூ. என்ன கலர் இது? பர்பிள். ஓ, இதான் பர்பிள் கலரா? நான் வயலட்னு நினைச்சேன். உங்க பேர் என்ன? பத்மாஷினி. வட்மார்ஷினியா? நல்ல பட்டர் ஃப்ளை மாதிரி இருக்கீங்க காக்கிறதுக்கு. தேங்க்யூ. அக்கா தேங்க்யூ சொல்லுன்றாங்க. சரி, வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் வந்துக்கிறீங்க? நானு, அம்மா, அக்கா, அத்தை. ஓஹோ. எங்க இருந்து வரீங்க நீங்க? சென்னை. சென்னையில எங்கடா இருக்க? பெரியபாதை மீன் மார்க்கெட். ஓ, பெரிய காலேஜ்ல இருக்கீங்களா? ஓஹோ. சரிடா. ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. நாங்க தொடர்ந்து நிறைய கேட்கலாம் சரியா? தேங்க்யூ. அழகுக்கோங்க. நீங்க போய் உட்காந்துக்கோங்க. ஓகே. 2 பேர் வந்துட்டாங்க. 2வதா ஒரு பட்டர்ஃப்ளையா வந்தாச்சு. ஆமா. ஒரு பட்டர்ஃப்ளை பாப்பாவா வந்தாச்சு. 3வதா ஒருத்தர் வந்து வெறியா வெயிட்டிங்ல. என்னடா அது 2 சைடுங்க நல்லா தண்ணி அடிச்சு நிக்கிற கங்குல. ஆனாலும் நல்லா விளையாண்டா. நல்லா விளையாண்டா. அதோட இன்னொன்னு என்னன்னா அவங்க கங்கி வர சைடுல இருந்து நல்லா ரொட்டேட் பண்ணுன்றாங்க. தேங்க்யூ. கங்கிக்கு தானே தேங்க்யூ சொன்ன. நல்ல வேலை அங்க எனக்கு இந்த செக். எனக்கா? ஏன்? என்னால பண்ண சொன்னீங்க. சரிடா. இருந்தாலும் நீ நல்லா தான் கை கொடு. வெரி குட். நல்லா இருக்குது ட்ரெஸ். எங்க இருந்து வர நீ? சென்னையில இருந்து. எல்லாரும் சென்னையில இருந்து தாண்டா வர்றீங்க. சென்னையில எங்க இருக்கீங்க? அடையார்.
அடே இத சொல்லல. உன்னோட பேர் என்ன? ஜிகே ரோஷன். ஜிகே ரோஷன். ரோஷனா? ரோஸ் கலர்ல கோட்னு வரும்போதே நினைச்சேன்டா ரோஷன் தான் உன் பேரு. அது என்ன ஜிகே ஜெனரல் நாலேஜா? ஃபாதரோட மதரோட இனிஷியல். ஓஹோ சூப்பர்ரா, வெரி நைஸ். ஃபாதர் மதர் ரெண்டு பேரையும் இனிஷியல் வச்சிருக்கான். கையை தட்டுங்க. இதுக்கேண்டா அவங்கள கை தட்ட சொன்னாங்க. எப்படியோ இவங்க தானே வச்சிருக்கிறாங்க. சரி, வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் வந்துக்கிறீங்க? மதர், ம்ஹும். சுசி அம்மா, சிஸ்டர் ஜீஃபிகா, பிரதர் நிதிஷ். ஓஹோ, இவர் யாரு ஸ்டைலா தொக்கிலாம் கொட்டுன்னு நிதிஷ். கைட்டி நிக்கிறாரு? நிதிஷா? ஏக்கா நிதிஷ் வணக்கம். ஹாய்டா. இந்த தொக்கி எனக்கு கோட்டு விட. நீ கோட்றா. நீ அவங்க அண்ட கொஞ்சம் மூளை பெருசா, அதனால set ஆகல. எப்படி இருக்க? சூப்பர். சூப்பரா இருக்கலாம், ஆனா லூசா இருக்குது. இது இனிங்க எனக்கு தான் நினைக்கிறேன். எத்துக்கிட்டா நானு? நான் எத்துக்கிட்டா சொல்டா. அவன் என்ன குரலா கூட மதிக்கலடா. ஹலோ கிருஷ்ணா, இன்னொரு கேப் இருக்குடா. எப்பா நீ கேப்ப திருடாத. இந்த பாப்பா நீயே வச்சுக்கோ கேப்ப, சரியா? ஐயோ, அந்த கேப் வந்து உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு வச்சிருக்கேன். எனக்கு எங்கடா என்னடா சர்ப்ரைஸ்? இது எடுத்துட்டு வந்திருக்கான்டா. என்னடா சொல்லும் இது? யாரா இந்த ஷாருக் கான்? நீங்க. நான் தானா? அடாடாடா, ஒரே நிமிஷம் மக்களே, இங்க பாத்தீங்களா? ஒரு சாயல்ல காக்கிறதுக்கு சிங்கம் மாதிரி இருக்கு, இன்னொரு சாயல்ல கொஞ்சம் அங்கி மாதிரியும் இருக்கு. நல்லா இருக்குடா. நான் கைக்குறா, நீ கைக்குறா கைக்குறா. டே எக்குறா எக்குறா இக்குலாம் வரைகிறீங்க. என்னை வரைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. கை கொடு. தேங்க்யூ ஃபார் கங்கிங்க. போய் உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. அழகா வந்து மூணு குழந்தைங்க என்ட்ரி குத்துறாங்கடா. ஆமா, செம்ம அழகா என்ட்ரி குடுத்துட்டாங்க. என்னையும் அழகா ஒருத்தன் வரைஞ்சி சூக்கரா என்ட்ரி குத்துறான். ஆமாண்டா. சர்ப்ரைஸ்லாம் செம்மையா இருந்ததுடா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சர்ப்ரைஸ். அடுத்ததா இன்னொருத்தவங்க சங்க கியூட்டா ஆடுறதுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்கடா. அப்படியாடா? ஆமாண்டா, யாருன்னு பார்க்கலாங்க? பாத்துலாமே, யார் இது? வாங்க. என்ன ஸ்டொக்கு, என்ன ஸ்டொக்கு? என்னடா பயங்கரமா வர தாய்க்கு பயங்கரமா ஆனடா நீ. தேங்க் யூ. கியூட்ரா நீ. உன்னோட பேர் என்ன? டி பிரசன்னா கார்த்திகா. பிரசன்னா கார்த்திகாவா? யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க வீட்ல இருந்து? நான், அப்பா, தங்கச்சி, நானு, அப்புறம் அம்மா. நீயே 2 தடவை வந்திருக்கியா? இல்ல. சரி சரி இருக்கட்டும். எங்க இருந்து வர நீ? ஹிந்து காலேஜ். அதுக்குள்ள காலேஜ் போயிட்ட நீ? இல்ல. இல்லையா? கேட்டு டாடி கிட்ட கேட்டு சொல்லு. என்ன டாடி? என்ன டாடி? நங்கநல்லூர். நங்கநல்லூரா? ஓகே ஓகேடா. சங்க கியூட்டா இருக்கீங்க. ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. அழகா இருக்கடா நீ இன்னைக்கு. சரி ஓகே, நாங்க தொடர்ந்து நிறைய கேட்கலாம், சரியா? ஓகே. வந்ததுக்கு தேங்க்யூ. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அடாடாடா, 4 குழந்தைங்களும் பயங்கரமா என்ட்ரி குத்தாச்சுல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாங்க என்ன பண்ணுவோம்? பேசுவோம். தனித்தனியா கூப்பிட்டு எல்லார்கிட்டயும் கேட்சுவோம், கரெக்டா? ஆமா. சரி கூப்பிடலாங்க. கூப்பிடலாம். கூப்பிட்ட மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு பிரேக் வேணும். நான் போய் நல்லா ஜூஸ் எல்லாம் குஸ்து வந்துதான் உங்களுக்கு கேள்வி கேட்கலான் இருக்கேன். சரி. ஓகே, வெரி நைஸ். என்னடா தங்கி பேசலாங்க 2 பேரும்? பேசலாம். இந்த ரவுண்ட்ல என்ன சொன்ன, என்ன பண்ணுவோம் 2 பேரும்? பேசுவோம். கூப்பிட்டுலாங்க ஒண்ணு. கூப்பிடுங்க. அவங்கிட்டே கேக்குறியடா. சரி தனிஷ்க்கு வாங்க, நாங்க ஸ்டேஜ். ஓகே ஓகே, நீ இருந்துக்கோ அப்படின்றியா? கிருஷ்ணா, என்னடா? நான்லாம் அந்த காலத்துல வந்து அப்படியே நாங்க எங்க கொஞ்சம் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாம் நங்கிடுவாங்கடா.
எப்படி சொல்ற? நான்லாம் அப்படியே எம்ஜிஆர் சார் வாய்ஸ் எடுக்கேன், விஜய் சார் வாய்ஸ் எடுக்கேன். எத்தனை வாய்ஸ்? இது மட்டும் மிமிக்ரி இல்லடா. மத்த சவுண்ட்ஸ்லாம் கூட வர வைக்கிறதும் மிமிக்ரி தான். எப்படி? இந்த வாட்டர் டிராப் இந்த மாரி சவுண்ட்ஸ்லாம் மிமிக்ரி தான். ஓஹோ! ஆங்க இவன உட்கார வச்சுட்டு எதுக்கு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம்? சரி அவங்கிட்டயே கேளு. சரி நீ ஏதாவது பண்ணுங்க இந்த மாதிரி கிங்கிக்கிறீலாம். பண்ணுவேன். உண்மையாவா? ஆமா. எங்க ஒரு 4, 5 கிட்ட எடுத்து விடு. நான் பண்றேன். அதை நீங்க நான் கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிக்கிறேன். நீ பண்ணு. யாரோ துணி துவைக்கிறாங்க. இல்ல. இல்லையா? என்னடா சவுண்ட் இது? டிராப். கோ வாட்டர் டாக் சவுண்டா? வாட்டர் டிராப்பா? எங்க திருப்பி ஒன் மோர் கொன்னு. டா டா டா. ஆமாண்டா நல்லா கண்ண மூடி கேட்டா வாட்டர் டாக் சவுண்ட் வந்துடா இருக்குது. அடா 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 வேற என்ன வச்சுக்கிற? ஹெலிகாப்டர் சவுண்ட். ஹெலிகாப்டரா? எங்க கொன்னு? டேய் நானே குறந்துக்கு வர மாதிரி கீழே வந்துதுடா எனக்கு. அடா 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 இன்னும் கித்தியாத்தங்க கொன்றான். ஒரு கைத்தட்டல் ஒன்று கொடுங்களேன். சரி ஆங்க கடைசியா எங்க டூருக்கு போன நீ? எங்கயா? கடைசியா துபாய்க்கு போனேன். என்னது? துபாய். பக்கத்துல இருக்க மெரினா பீச் கூட என்ன கூட்டு போனதுல அடங்குங்க. துபாய்க்கு போயிருக்காண்டாங்க. சரிடா. துபாயில என்னடா காத்த நீ? பென்சில் டவர் பார்த்தேன். டேய் அந்த அடடட துபாயில இருக்க பெரிய பில்டிங் அதுவா? நான் என்ன கலிஃபாடா அது? புஜ் கலிஃபா. புஜ் கலிஃபாடா. குஜ்ஜு கலிகா. அது பென்சில் டவர்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? சரி இந்த உடங்கெல்லாம் வளைச்சு நெளிச்சுலாம் ஒண்ணு பண்ணுவாங்களே அது பேர் என்ன? ஜிம்னாஸ்டிக். உனக்கு தெரியுமா? தெரியும். அது எதுக்கு பண்றாங்க? எதுக்குன்னா சும்மாண்ணா. எல்லாம் திங்காதானா? சும்மாதான். யக்கா அது எதுக்கு திருங்க பண்றாங்க? உடல் ஆரோக்கியத்துக்காக பண்றாங்க. உன்னோட உடம்பு வந்து எந்த அளவுக்கு வளைவு தன்மை கொடுக்கும், ஃபிளெக்சிபிளா இருக்கும்னு காக்கிறதுக்காக. இப்ப நீ அதை பண்ணி காமிங்க. நான்லாம் கோல்டு, சில்வர், காப்பர் எல்லா மெடலும் வாங்கிட்டு தெரியுங்க. இப்ப வந்து எத்தனை நான் ஒன்னே ஒண்ணு கட்டுறேன். அதை மட்டும் நீ கண்ணி கட்டுறியா? பண்ணி காட்டுறேன். பண்ணலன்னா என்ன கட்டுறதுன்னு? பண்ணலன்னா உங்களை ஒரு கொட்டு கொட்டுறேன்னா. ஏண்டா நான் கண்ணில் சொன்னாதான் நீ என்ன கொட்டணும். நீ கண்ணில் சொன்னா உன்னதானே நான் கொட்டணும். உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். ஒரு சாக்லேட் கிஃப்ட். முதலடி கை நீட்டிக்கோ. இப்படி இந்த கால அடியில குடி. கால் அப்படியே காலத்துக்கு இப்படி கூட கழுத்துல. ஹலோ கீழே வந்துருக்க கால கீழே இருக்கு பாத்தியா? கொடு சாக்லேட் கொடு. சாக்லேட் இல்ல. ஆனா ஒரு கைத்தட்டல் கொடுங்களா குழந்தைக்கு. நீ ட்ரை பண்ணல அதுவே தெரிய வச்சேன்டா. வெரி குட். சரி உனக்கு கிட்டக்கதெல்லாம் தெரியுங்க? ஆமா. சரி ஏதாவது 1, 2 கேளு. உனக்கு பல்லு இருக்கும் ஆனா அது கடிக்காது. அது என்ன? பல் இருக்கும் கடிக்காது. கிருஷ்ணா. தெரியலையே நீ சொல்ல. சீப்பு. அட்டாட்டாங்க நீ தூக்குறா. சரி இன்னொன்னு சொல்லு. தொப்பி போட்ட காவல்காரன் உரசி விட்டா பத்திப்பான். அது என்ன? தொப்பி போட்ட காவல்காரன் உரசி விட்டா கொத்திக்கும். ஏய் எனக்கு தெரியும்டா யாருன்னு. அலெக்ஸ் காண்டியன். இல்ல. அவர்தான் எந்த பக்கம் உரசினாலும் தீ குடிக்கும். இல்ல. இல்லையா? தீப்பெட்டி. எனக்கு இங்க வரைக்கும் வந்துடா. பட் அலெக்ஸ் காண்டியன் டக்குன்னு ஞாபகம் வந்தோன்னு இங்க சொல்லிட்டேன். எனக்கு கடி ஜோகம் தெரியும். அது வேற தெரியுமா உனக்கு? கேள்றா. ஒரு பையன் வந்து அவங்க அப்பா பேர் ஃபீசர் உள்ள வச்சிட்டான். அது ஏன்? அப்பா பேர் எழுதி ஃபீசர் உள்ள ஃப்ரீசர் உள்ள வச்சிட்டானா? என்னது? இல்லடா என்ன மாதிரி கடி தகடாது. அக்காவுக்கு எழுதி ஃப்ரீசர்ல. அவர் எப்பவுமே கூலா இருக்கணும்னா இல்ல அவர் பேரு கெட்டு போக கூடாது. சார் இதுக்கு உங்க வீட்டு ஃப்ரீசரை திறந்து பாருங்க சார். சரி நீ சங்க டேலண்டா கேத்துறல. பெரிய கைனானவன்னு என்ன ஆக போற? டாக்டர் இல்லனா இன்ஜினியர் இல்லனா சயின்டிஸ்ட். அதுவும் இல்லனா? ஏண்டா எல்லாங்க இல்லனா ஏதாவது ஒரு ஆங்கிலத்தை நிறுத்தி அதுக்கு தானே ஓடணும். டாக்டர். அது வேலை போயிடுச்சுன்னா வேற வேலை போயிடுச்சுனா? ஆமா. அது என்னதுக்கு வேலை போயிடுச்சுனா? அதாவது இந்த ஐடில எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்கலாம் ரேங்க் பண்ணி அனுப்பிடுவாங்கல்ல. அந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணும்போது 4 கொலை தெரியாம பண்ணிட்டா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதை தானே சொல்றேன். ஆமா. அப்படிலாம் டாக்டருக்கு பண்ண மாட்டாங்கடா. ஏண்டா
ஏங்குனா ஒரு கோலை வச்சுட்டு அதுக்கு ஓடணும் பின்னாடி நீ ஒரு 4-5 ஆக்ஷன் வச்சுக்கணும். சரி இதுக்கு கோ அதுக்கு கோன்னா எப்படி? அது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது. அஹ், சரி டாக்டர் ஆகி நீ ஃபெயில் ஆயிடுச்சு. சரி இன்ஜினியரிங் போயிட்ட. இன்ஜினியர்னா அங்க போய் என்ன பண்ணுவ? ம் கல் அடுக்குவேன். கண்ணு எடுக்கியா? ஆமா. டேய் அது கொத்தனாரு வேலைடா. கொத்தனார். என்னடே உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உன்னை ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்துக்கிட்டு காலேஜுக்கெல்லாம் அன்னைக்கு அதான் டாக்டர் வேற படிக்க வச்சுக்கிறாங்க பாவம். சிமெண்ட் அரைப்பேன். என்னது? சிமெண்ட் அரைப்பேன். டேய் உன்னை யாரோ ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கொத்தனாரு வேலைடா டேய். இல்ல வீடு கட்டுவேன். பில்டிங் சிவில் கட்டுவேன். இன்ஜினியர் ஆகணும்னு சொல்றியா நீ? ஆமா. ஓ அதைத்தான் சொல்ல வரியா நீ? இதுக்குரியாங்க நானும். சரி சப்போஸ் சிவில் இன்ஜினியர்லயே ஏதோ ஒண்ணு தூக்கிட்டாங்க. வேற என்ன வேலைக்கோ? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அவள்தான் மருந்து செய்வாங்க. என்னதுடா? மருந்து செய்வாங்க. மருந்து செய்வாங்களா? கொரோனாக்கு 2 நாள்ல கொண்டு வருவாங்க. இல்ல ஏற்கனவே நல்லா ட்ரீட்மெண்ட் காக்கலன்னு தான் அங்க இருந்து ஒண்ணு அனுப்பிச்சு விட்டுக்கிறாங்க. ஒரு ரெடியா மருந்தும் கலந்து அதானே? ஆல் தி பெஸ்ட். நீ என்ன ஆகனா ஆகு. எந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் வந்துன்னு சொல்லி தலை வச்சு கூட கடுக்க மாட்டேன். டேய் நீ சங்கையா வேற லெவல்ல பேச்சு தெரியுங்க. தெரியும். எல்லாரும் ஒரு தெரியும்ன்றானே. சரி பரவாயில்ல. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன். தூக்கறா நீ நல்லா கேத்துன. அவங்க தொடர்ந்து நிறைய கேட்கலாம் தெரியா? சரி. தேங்க் யூ ஃபார் கமிங். உட்காந்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. பயங்கரமா நாங்க ஆள் வந்து என்ன டைலாகா கட்டு போயிட்டாரு. ஆமா பயங்கர டைலமா. ஆனா அடுத்ததா வந்து இன்னொருத்தவங்க வந்து கியூட்டா சங்கத்தா உட்காந்துருக்காங்க. நாங்க கொத்துங்க ஆச்சு நீ கூட்டலாங்க. கூப்பிடலாமே. வாங்க கொத்துங்க ஆச்சு நீ. அழகா இருக்கடா நீ. தேனுங்க டயங்காரி இருக்குது உன் கண்ணம். குஞ்சிக்கு குஞ்சிக்கு குஞ்சிக்கு. Thank you. சரி கிளாஸ்ல பிடிச்ச சப்ஜெக்ட் இது? Maths. அப்படியா? சரி குடிக்காத சப்ஜெக்ட்? EVS. என்னது? EVS. இவிஎஸ்ஸா? சரி உனக்கு ஸ்கூலுக்கு வரதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க? பிடிக்கும். ஏன் இன்ட்ரெஸ்டா இருக்குங்க? ம். ஏன் பிடிக்கும் ஸ்கூலுக்கு? அதை சொல்லு. மேம்ல ஸ்வீட்டா இருப்பாங்க. அடுத்தது? திட்ட மாட்டாங்க. திட்ட மாட்டாங்களா? ஓஹோ. சரி உனக்கு அங்க சமையல் செய்யறாங்கல்ல, ஆ, என்ன அது ரொம்ப பிடிக்கும்? எது பிடிக்காது? எதுவும் பிடிக்காதா? ஆ, ஏன் பிடிக்காது? எங்க அப்பா செய்யறத பிடிக்காது, எனக்கு அம்மா செய்யறத பிடிக்காது. அப்படியா? ஆமா. சரி டாடி என்ன சமையல் அப்படி சூப்பரா பண்ணுவாரு? பெட் ஆம்லெட் செஞ்சாரு. பிரெட் ஆம்லெட்டா? ஆ, ஓஹோ. வேற என்ன செய்வாரு டாடி? டாடிக்கு அது மட்டும் தான் தெரியும். நானும் சரி விரலு கத்தாது என்றதுக்கு டாடி அங்கே அடிக்க வராரு லிஸ்டன்னு பார்த்தா மேகி கூட சேர்த்துல பிரெட் ஆம்லெட்டை சேர்த்துட்டு கில்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அங்க நாட்கணக்குல உனக்கு கஷ்டப்பட்டு செஞ்சுக்கு வர்றாங்க, ஒரே ஒரு பிரெட் ஆம்லெட் கொட்டுக்கு உங்க டாடி உன்னை கவர் பண்ணிட்டு இருக்கிறாரா? பரவாயில்ல விடுங்க. என்ன பண்றது காட்டாங்க. நாங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்க நிலங்க அவங்களுக்கு புரியவே மாட்டுது. சரி டூர்ல எங்கன்னா போயிருக்கியா? போயிருக்கனே. எங்க போயிருக்க? கோயம்புத்தூர் போயிருக்கேன். கோயம்புத்தூரா? ஆ, எதுக்கு போன நீ? எங்க அக்காக்கு இது அபாக்லஸ் காம்படிஷன். ஓ அகாக்கஸ் காம்படிஷனா? ஆமா. ஓஹோ. அதுக்கு நீ நைஸா டூர் மாதிரி கூட போயிட்டியா? ஆமா. நல்ல பிளான்டா இது. அங்க என்ன இருந்தது கோயம்புத்தூர்ல? கோயம்புத்தூர்ல இப்ப இன்னைக்கு பார்த்தாதான் தெரியும், எப்படி அப்ப பார்த்தது தெரியும். இல்லங்க நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு நீ போய் காத்துட்டு வந்தியான்னு கேக்கல. ஆ, அக்கோ கோனல்ல நீ அக்கோ என்ன காத்துன்னு தான் கேக்குறேன். அப்ப போனது எப்பயும் மறந்துருக்கல. பாரு இன்னிங்க நான் இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டேன்னா நான் தூக்கி கோட்டுங்க நீ. ஆ, ஆமா ரெடியா தாண்டா இருக்காங்க. சரி நீ இவ்வளவு பிரில்லியண்டா கேத்துறல, ஆமா. நீ பெரிய கொண்டு ஆயிட்டோன்னே என்ன ஆக போற? டாக்டர் தான். டாக்டரா? ஆ, டாக்டர் என்ன பண்ணுவாங்க? டாக்டர் ஊசி போடுவாங்க, செக்அப் பண்ணுவாங்க. அக்கா நீ ரொம்ப அழகா கேத்துன தெரியா? நாங்க தொடர்ந்து நிறைய கேட்கலாம். ஆ, ஓகே உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோ. வெரி நைஸ் வெரி நைஸ். ரெண்டு பேரும் வந்து சூப்பரா பேசுனாங்கடா. ஆமா செம கியூட்டா பேசுனாங்க, செமையா பேசுனாங்கடா. சுங்கனாதான் ஒருத்தர் இருக்கிறாரு,
நல்லா ரோஸ் கலர்ல கொண்டு வந்திருக்காரு ரோசன். நான் ரோசன் வரீங்களா? வாங்கோ. நான் ரோசன் உனக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் குடிக்குங்க. தூங்க சொல்லாத. பிடிக்கும். நேத்து நைட்டு தான் ஐயோ அங்கே நாளைக்கு ஸ்கூலுக்கு தான் அப்படின்னு அழுதுந்த. இல்லையே. இல்லையா தூங்கலாம் ஏன் குடிக்கும் உனக்கு? பிடி பீரியட் இருக்கு. எனக்கும் கீட்டி கிடின்னா ரங்க குடிக்கண்டா. எனக்கும். அப்படின்னா தான் பண்றாங்க அந்த கீட்டி கிடியர்ல. விளையாட்டு பண்றாங்க. விளையாட்டு பண்றாங்களா? சரி இத சொல்லு நீ. உன்னோட கெஸ்டுக்கு 2 பேர் என்ன? பிரணவா. பிரணவுக்கும் உனக்கும் ஏன் எதனால கெஸ்டுக்கு 2 நீங்க 2 பேரும்? அப்போ நான் ஒருத்தவங்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகினேன். ஆனா அவன் என்கிட்ட ஃப்ரெண்டே ஆக மாட்டான். அதனால அவங்ககிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். பிரணவ சொன்னல அவனும் நீயும் என்னதான் பேசிக்கிறீங்க அப்படி கிளாஸ்ல? மிஸ் ஏதோ கோட்ல எழுத கோட்ல குசு 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 குசுன்னு பேசிக்கிறீங்களாங்க 2 பேரும்? கொஞ்ச நேரம் பேசுவோம். அது என்னதான்டா அப்படி பேசுறீங்க? சும்மா பேசுவோம். சும்மா ஏதாவது பேச வேண்டியதுதான். போன வாரம் நான் ஒரு லாரி ஒண்ணு காத்தண்டா, அதுக்கு 6 வீலு. இந்த இந்த மாதிரியாடா பேசுவீங்க? நாங்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். மிஸ் திருங்கிட்டாங்கன்னு வச்சுக்கைய பின்னாடி உட்காந்து காத்தா அதே இன்னைக்கு நான் என்ன லஞ்சு திருங்க வச்சுக்கிறேன், இன்னைக்கு நான் சிக்கன் கொக்கோடா வச்சுக்கிறேன், நீ நான் வச்சுக்கிறேன்னு எத்தனை நைஸா காயில கொட்டுங்கன்னு இருக்கும். தெரியுங்க? நீ எந்த மாதிரிலாம் நைஸா யாருக்கு தெரியுங்க கிளாஸ்ல எடுத்து சாப்பிட்டு இருக்கியா? அது வந்து மேம் திட்டுவாங்க. அப்படியா? ஏடா நாங்க தெரியாம தான் சாப்பிட்டு இருக்கியான்னு கேக்குறேன், அவங்க திட்டுவாங்கன்ற. சாப்பிடல. அதெல்லாம் பண்றாத, எனக்கு தெரிஞ்சு நீ எல்லாம் மாட்டிங்க. கதெல்லாம் பயங்கரமா வச்சிருக்கிறியாங்க. எங்க ஒரு கதை எடுத்து விடு. முயலுக்கோ ஆமைக்கோ ரன்னிங் ரேஸ். எந்த கடையாண்டா முயலுக்கு ஆமைக்கு ரன்னிங் ரேஸ் வச்சுது? என்னதான் ஆச்சு அக்கறம்? முயல் வந்து ஓடி போய் ஒரு மட்டில ஓய் வச்சுது. ஆமை மெதுவா மெதுவா நடந்து வந்து போட்டியில வெற்றி ஆயிடுச்சு. சரி இந்த கதையில இருந்து நீ என்ன கத்துக்கின? யாரையும் வெறுப்பேற்ற கூடாது. முயல் வந்து ஆமை நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன் நீ ஸ்லோவா வருவேன் அப்படின்னு சொன்னான். ஓ, நீ கத்துக்கினது யாரையும் வெறுக்கத்த கூடாதுன்னா அது இல்ல. ஆக்சுவலா என்ன தெரியுங்க, முயலாங்க இதான் தப்பு. நீ நல்லா ஓடி இருந்த முயல் வந்து அங்க கட்டு தூங்காங்க ஏந்து ஓடி இருந்ததுன்னா ரேஸ்ல ஜெயிச்சுட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த தக்கு கொஞ்சில சௌகரியா இருந்தது, பரிசு போயிடுச்சு. குழந்தைக்கு ஒரு அழகான கைத்தட்டல் கொடுங்க. ஒரு கதையை அழகா சொன்னாங்க. சரி நீ என்ன கிளாஸுக்கெல்லாம் கோரிக்கோ? சிலம்ப கிளாஸ். என்னது சிலம்ப கிளாஸ்? சிலங்கங்க? சிலங்க தான் தெரியுங்க உனக்கு? சரி ஓகே, சுத்தி காட்டுறியா எனக்கு? ரைட்ரா, ரெடி ஆகுறான்டா. ககான் என்னடா கொடுத்துட்டேன். டேய் என்னடா பண்ற நீ? ஏண்டா கட்டையும் கட்டமா சுத்துவனு கோட்டா கட்டைய காலில் விட்டு எத்துனுக்குற, மூக்கொழி அவுற, காது கொழி அவுற, கத்துக்கு நீ ஹெலிகாப்டர் கார்லாம் சுத்தி நிக்கிறியடா நீ. அப்படிதான் கிளாஸ்ல சொல்லி தருவாங்க. காக்கும்போது எனக்கு கிருட்டு கிருட்டுன்னு சுத்திச்சுரா. மக்களே ஒரு பெரிய கிளாக் கொடுங்களேன் தங்கிக்கு. அடாடு அடாடா பயங்கரமான குச்சி ஆகுது. சரி ரைட்டு கிட்டு நானும் ஆக்குறங்க சுத்த கத்துக்கிறேன். சரி நீ இப்படி இருக்கிறிய பெரிய ஆளானவன்னு என்ன ஆகணும்னு நினைக்கிற? போலீஸ். போலீஸா? ஏன்டா? போலீஸ் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்றதுக்காக போலீஸ் ஆகணுன்ற? டாக்டர் நல்லா இருக்காதா? எல்லாமே நல்லா இருக்கும். எதுக்கு ஸ்பெஷலா போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற? சினிமா பண்ணாத எல்லாரையும் குச்சி அடிக்க முடியும். அதனாலதான் எல்லாரையும் குச்சி அடிக்க முடியும். நல்ல கால யார் தப்பு செய்யறாங்களோ அவங்கள அடிக்க முடியும். இப்போ சொன்ன கதையா இதுக்கு கை தட்டுங்க. ரொம்ப நல்லா கேத்துற சரியா? நாங்க தொடர்ந்து நிறைய கேட்கலாம். இந்த குச்சி எத்தனை குத்துட்டு போயிடுறா. வாகை வாகை சிலவங்கெல்லாம் சுத்தி வெயிட்டு கட்டு போயிட்டான். ஒருத்தனடானா ஹெலிகாப்டர் மாதிரி எங்கிரி கொண்டான், ஒருத்தனடானா கத்துக்கிட்டு ஹெலிகாப்டர் மாதிரி கறந்து போயிட்டு இருக்கான். விதமா இறக்குறானுங்கடா. ஆமாண்டா. அடுத்ததா இன்னொருத்தவங்க இருக்காங்க. நான் கிரசன்னா பேசிடலாங்க. வாங்க கிரச்சனா. ஏலே கிரச்சனா. சரி உனக்கு இந்த திருக்குறள்லாம் தெரியுங்க? அதுவும் எடுத்துக்கிட்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முடத்திலே உலகு
கற்றதுனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரனின் மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் இல்லமிசை நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்து விட்டான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். என்னடா நீ ஷாக் ஆயிட்டா? நானு கண்டினியூஸா சொல்லிக்கினே இருக்கிறியா நீ? பரவாயில்லையடா, இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி, திருக்குறளை எழுதுனது யாரு? அது என்னோட அப்பா தான். அப்படியா? ஆமா சார். நான் சார் இந்த மாற்று எனக்கு தெரியாத. நான் சார் 1030 குறள் எழுதிக்கிறீங்க. 1030 1330 குறள் எழுதிக்கிறீங்க. தெரியாம கமுக்கமா உட்காந்துக்கிறீங்களே சார். சார் உங்க பேர் என்ன? தண்டபாணி. தண்டபாணி சார். சார் நீங்க எப்ப சார் எழுதுனீங்க அதை சொல்லுங்க முதல்ல. அது திருவள்ளுவர் எழுதினாரு சார். இப்ப சொல்லி யார் எழுதுனா? டாடி. இல்லடா டாடி இல்லடா, திருவள்ளுவர் எழுதினாரு. ஆக்சுவலா உனக்கு ஹோம்ஒர்க்ல எழுதி கொடுத்தது டாடி. இல்ல நான் எழுதுனேன். அந்த நீயே தான் எழுதுறியா ஹோம்ஒர்க்லாம்? பரவாயில்ல, நல்ல பொண்ணா இருக்கிய நீ. சரி, ஸ்கூல்லாம் எப்படி உனக்கு ரொம்ப பிடிக்குமா? நல்லா படிக்கியா நீ? சரி, எதுக்கு உனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும்? ஆனா சாட்ட பண்ணுவேன். சரி, பரவாயில்ல, குட்டி குழந்தைங்கன்னா சேட்டை பண்ணதான் செய்வாங்க. அப்படின்னா நீ ஸ்பெஷலான சேட்டை பண்ணிட்ட. இல்ல மேம் என்ன பார்த்தாலே பனிஷ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நீ என்ன பண்ண அதை சொல்லு நீ. நான் முதல் நாள்ல இருந்தே சாட்ட பண்ணேன். அடுத்த நாளே பார்த்தாலே பனிஷ் பண்றாங்க. சரி, வீட்டுல இன்னொருத்தவங்க குட்டியா ஒருத்தவங்களை தூக்கின்னு வந்து அது யாரு? அது தங்கச்சி. தங்கச்சியா? தங்காச்சி அங்க உட்காந்து நைசா காட்டுல தண்ணி குடிச்சுங்குது பாத்தியா அவன் தங்காச்சி? கேட்டு என்ன ஆச்சு? சேட்டை பண்றாங்களா தங்கச்சி உங்ககிட்ட? இல்ல என்ன கடிச்சு வைக்கும். கடிச்சு வைக்காளா? சரி, நீ பாக்கத்துக்கு அழகா தங்கத்துக்கு ஒன்னா ஸ்மார்ட்டா நடந்துக்கிறல்ல, ஆனா நீ சேட்டை கொண்டா கூட வீட்டுல ஒண்ணு யாரும் அடிக்க மாட்டாங்க தானே? அம்மா அப்பா அடிப்பாங்க. திருக்குறள் சொல்லி கொடுத்த திருவள்ளுவரா ஒன்னு அடிக்கிறாரு. அவரு ஏன்டா ஒன்னு அடிக்க போறாரு? அடிக்கிறார். ஏன் சார் அடிக்கிறீங்களா? இல்ல சேட்டை பண்ணா லைட்டா. லைட்டா இல்ல, காதை பிடிச்சு திருவுறாங்க. மாட்டிக்கிட்டீங்களா சார்? கேளு கோக்கா, இனிங்க என்ன அடிக்காதீங்கன்னு சொல்லு. நான் சாட்ட பண்ண அடிக்காம தெரியுதுல்ல உனக்கே? தெரியுதுல்ல? அப்புறம் காதை குத்தி திருகுறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ற. ஆமா அதுவும் கண்ணுங்க, ஆனா சாட்டையும் கண்ணுங்க நீ. ஆமா சார் நீங்க திருவுங்க, தப்பு இல்ல. ஒரு காது கொத்தாது சார், ரெண்டா கொடிங்க. அக்கதான் அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் கம்முனுடா, குழந்தைய கோத்து விடாதடா. துங்காங்கல்ல என்ன? ஏன்டா முறுக்கச்சுல பூஞ்சா மாதிரி மூஞ்சில முடிய வச்சுக்கிட்டு மாட்டி விடலான்னு பாக்குறியா? சரி இங்க உட்காரு. நீங்க உங்களோட நேம் என்னது? சட்டை கிழிஞ்சிச்சுனா. சரி சரி, என்னோட பேரு கலர் காச்சாண்டா. ஓகே. இப்பதான் தெரியுமாடா உனக்கு? தெரியாது முன்னால. தெரியாதா? நீங்க யாரு கேட்டாலும் சொல்றேன். ஆமா. என் பேரு என்ன? உங்க பேரு கலர். கூட மச்சா சேர்த்துக்கோ, கலர் மச்சா. ஓகே. எங்க மச்சா சொல்லுங்க. மச்சான். என்ன ஆசை எனக்கு கத்து சொல்லு. மச்சான். ரொம்ப அழகா கேட்டுனீங்க நீங்க. நாங்க தொடர்ந்து நிறைய கேட்கலாம் சரியா? தேங்க்யூ ஃபார் கமிங். உட்காந்துக்கோங்க. அக்கா அக்கா ஒரு 4 பேர் வந்த உடனே இவ்வளவு சங்கையா கேச்சு இத்தனை நாள்ல நான் இப்பதான்டா ரொம்ப நாள் கழிச்சு காக்குறேன். ஆமா, சோ 4 பாப்பாவுமே செம்ம ஜாலியா பேசினாங்க. சூப்பரா என்டர்டைன்மெண்டா இருந்ததுல. ஆங்காண்டா. சோ அடுத்த ரவுண்ட் என்னன்னு தெரியுங்க? கேம். ஆகா, விஷயம் தெரிஞ்சிருக்குடா அவங்களுக்கு. ஆமா, ஆனா என் பேரு தான் உனக்கு தெரியல. அசிங்கத்தராடா திருக்கு. இப்போ என்னோட பேர் என்ன சொல்லு? டேய் நீ அங்க இதேறா, நீ சொல்லு. கலர் மச்சான். இவ்வளவு அழகா கூக்குற நீ. எங்க இந்த மச்சான்னு ஒரு தடவை சொல்லு. மச்சான். डैमेज आना पीस नाने जोकर रिपो हीरो आने. இந்த எனர்ஜி தான் நான் எதிர்பார்த்தேன். சரி, இது என்ன ரவுண்ட் எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியும் தெரியும். என்ன ரவுண்ட் சொல்லு. பிளேயிங் ரவுண்ட். பிளேயிங் ரவுண்டா?
கேம் கிரவுண்டா கேம் ரொம்ப ஈஸி தான் இந்த வாட்டி கேம் கிஸ்தா ரொம்ப ஈஸின்றனால நீயே எக்ஸ்பிளைன் பண்று தெரியலன்னா தெரியலன்னு சொல்றான் ரைட் விடு. சோ இந்த போர்டு தெரியுதா உங்களுக்கு? இந்த போர்டுக்கு நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கா? இருக்கா? இந்த கேப்ல இந்த காலை தூக்கி உள்ள கொண்டோம். என்னன்னா ஒரு பக்கம் வந்து பேரண்ட் புடிச்சுப்பாங்க, ஒரு பக்கம் வந்து நீங்க புடிச்சுப்பீங்க. சரியா? சரி ஸோ 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி இதுக்கு நடுவுல கரெக்டா அந்த ஓட்ட உள்ள விடணும். யார் நிறைய பால் கலெக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாமா அதுல? புரிஞ்சுதா? கேம் புரிஞ்சுதா உங்க எல்லாருக்குமே? So, புரிஞ்சுதா? ஸோ நாங்க உங்களுக்கு வந்து 100 செகண்ட் தான் கொடுக்கோம். அதுக்குள்ள யார் நிறைய கொறாங்களோ அவங்க தான் வின்னர் கொராலியை தெரிஞ்சுக்கிது. ஓகே. ஸோ முதல்ல யாரை கூப்பிடலாம்? யாரை கூப்பிடலாம் ஃபர்ஸ்ட்? நான் தனிஷை கூப்பிடலாங்க உன்ன. கூப்பிடுங்க ஓகே தனிஷன் தனிஷங்க ngங்கி வாங்கோ. Your time starts. எத்துக்கோங்க. நான் சார் டகா ஃபுல்லா காலியா வந்து நீங்க நீங்க அதை போட முடியுமா இப்ப டப்பா ஃபுல்லா? தல நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண கூடாது. பண்ணிந்தனா டகா இல்ல கீழே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நான் கொட்டுருவேன். போட முடியாது, இதுவே கீழே விழுந்துரும் நீங்க தூக்குறதுல. அது என்ன டேய் ஜாலிடா Weight தாங்க பாக்குறதுக்கு மாட்டீங்க. ஈஸியா இருந்துச்சுலானா ஆமா ஃபுல்லா டகோது கஷ்டமா இருக்கலங்காட்டா. ஆமா சரி 2 பேரும் சேர்ந்து எத்தனை எத்திக்கன்னு கவுண்ட் பண்ணிடலாங்க. எட்டி கோத்தாலே தெரியுது. 1 2 3 4 5. வா 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 எடி கைஸ் டீம் ஒர்க்கா சேர்ந்து 2 பேரும் 5 கோட்டுறீங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துலாங்க. ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்தது வரவங்க உங்களோட அதிகமா எடுக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்லையா? ஆமா ஏண்டா பார்க்கதான் கோராரு. சரி ஓகே தேங்க்யூ சோ மச் கார்க்காங்க. இங்க உட்காந்துக்கோங்க. அழகு அழகு என்னங்கலாம் நாங்களா ஃபர்ஸ்ட் செம்மையா விளையாடினாங்க, பயங்கரமா விளையாடினாங்க. சங்க டீம் இருக்கு. ஆனா அவங்க கத்து சொன்னாங்க, நாங்க ஆளு டகாக்குலாம் சொன்னாரு. 2த்துக்குமே பாதி தான் வந்துக்குது 5. ஓகே பரவாயில்ல இருக்கட்டும்டா. So, அடுத்தது வரவங்க எத்தனை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. பாத்துலாமே. வாங்க கொத்துங்க அச்சினியா நாங்க வாங்க. நாங்க எத்தனை எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? 5 ட்ரை பண்ணலாம். போன வாட்டி சொன்னதுனால நைஸா முன்னாடியே உஷாராயிட்டீங்கல்ல. அவ்வளவுதான். பார்க்க ஈஸியா இருக்கு. ட்ரை பண்ணுவோம். 10 கைய குடுறா. இந்த மாதிரி தான்டா சொல்லணும். ட்ரை பண்ணணும். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. Your time starts now.
5, 4, 3, 2, 1. Time out. அடாடாடாடா சூப்பரா விளாண்டீங்க நீங்க 2 பேரும் தெரியுமா இதான். ஆனா நீ நைஸா உங்களுக்கு ஒண்ணு பண்ணிட்ட நான் பார்த்தேன். நான் என்னடா பண்ண? உருட்டி நேரா உள்ள ஊட்டிய விட்டு விட்டேன், உள்ள போய் ஊந்துச்சுடா. இல்லடா அவங்க வந்து ஆடும்போது கஷ்டமா உருட்டி விட்டு இருந்தான். நீங்க வந்த உடனே நைஸா உள்ளே உருட்டி விட்டாடா. கரெக்ட் தான். எனிவேஸ் அது நடக்கும்போது நீங்க அங்க இருந்தாலே அது உங்களுது தானே. சோ அது உங்களுக்கு தான் காயின்ட். சோ எத்தனை எடுத்துறீங்கன்னு காத்துலாங்க காத்தங்க. 1 2 3 4 5 6 அதான் முன்னாடியே சொன்னேன் 6 எடுத்துட்டீங்களே. வெரி நைஸ். தேங்க்யூ. சோ அடுத்தது வந்தவங்க உங்களோட நிறைய வர்றாங்களான்னு பார்க்கலாங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் கமிங். நான் ரோஸ்னே விளையாடிலாங்க. சரி ரோஸ் அண்ட் ரோஸ் அவங்க அங்கே வாங்கோ. ரோஸ் பார்த்துக்கு நீ எப்படி விளாட்னாங்க எல்லாரும்னு நான் கேட்டாங்க காத்துட்டீங்களா? மைக்கில் வச்சு சொன்னாதானங்க எனக்கு தெரியும். பார்த்துட்டேன். விளையாடிடலாங்க. விளையாடலாம். சும்மா ஒரு எதிர்த்த ஒரு 5 6 நம்பர் சொல்லுங்க. எத்தனை எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? 5. நீடா நீ தாண்டா கையா குடுறா தங்கி. காம்படிஷன் செட் பண்ற மாதிரியே கேத்துறியே. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டார்ட் மைக் பண்ணிடலாம். கொடுத்துருங்க. Your time starts Now. Five, 4, 3, 2, 1. Time up. ஆகா. டேய் தங்கி நீ எத்தனை சொன்ன? 4, நீ எத்தனை சொன்ன? 4. எத்தனை சொன்ன? எத்தனை எடுத்திருக்கோம்? இன்னொரு 4 இருக்கணும். பரவாயில்லடா 8 சொன்ன நாள் தான் 4 வந்திருக்கு. எப்பவுமே வந்து பெருசா ஏன் கொண்டோம் புரியுதா? வெரி குட் மேடம் நல்லா விளாட்டிங்க மேடம். Thank you. ஏய் நீச்சே ஏய் கீழே ஏய் சைடுல கமெண்ட் எல்லாமே தெலுங்குல வந்துக்கிட்டே இருந்தது. வெரி நைஸ். சரி வெரி குட் நல்லா விளாட்டிங்க. அடுத்தது வரவங்க உங்களோட நிறைய எடுக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பார்க்கலாம். வெரி குட் தேங்க்யூ ஃபார் கமிங். 3 பேரும் வந்து சூப்பரா விளாட்னாங்கல்ல. 3 பேரும் வரல விளாட்னாங்கல்ல. சரி 4வது ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நான் கிருஷ்ணா வச்சிடலாங்க. வாங்க ரெடி ஆகுறாங்க. வாங்க கிருஷ்ணா வாங்க. என்ன செல்ல குட்டி எத்தனை எடுக்கலாம் கால்? 9. ஆக்சுவலா 8 சொல்லி 4 வந்தது. 9 சொல்லி 4.5 வருதான்னு பார்க்கலாங்க. அது எப்படி காது கால் கட்ட விழும்? சரியா எத்தனை எடுக்கிறீங்க? காம்படிஷன் கொண்டு நிறைய எடுக்கணும். ஓகேவா? நீங்க சொல்லுங்க கேட்டாங்க எத்தனை எடுக்கலாம்? 2 எடுத்தா கூட போதும். 2 எடுத்தா பெரிய விஷயம். 2 எடுத்தா கூட போதும்ன்றாங்கடா. அவ்வளவு கான்பிடன்ஸ் உங்க மேல உங்களுக்கு. சரி பரவாயில்ல ஈஸியா தான் இருக்கும். அந்த ட்ரை பண்ணி காரங்க ஒரு 4 5 எடுங்க. ஓகே உங்க 2 பேரோட டைம் ஸ்டார்ட். இதோ இக்கதான்.
5 4 3 2 1 அடா என்ன கேங்கு நான் பயங்கரமா விளையாட்டிங்களே தூக்குறா நல்லா விளையாடா காட்டாங்க நான் 2 சொல்லிட்டு இத்தனை தோச்சிக்கிறீங்க சொன்ன வாக்க காக்காத்தணும் கடா கஷ்டப்பட்டு 2 எடுக்குங்கன்னு பார்த்தா ஈஸி 6 எடுத்துட்டீங்க 6 தானே 1 2 3 4 5 6 ஆங்க தூக்குறல காக்கா சரி அடுத்தது வரவங்க எப்படி விளையாடுறாங்க காக்கலாங்க யாருமே இல்லையடா நீங்க தான்டா லாஸ்ட் அங்க எல்லாம் மறந்துட்டியா சரி பரவாயில்ல எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் கமிங் சூப்பரா நீங்க 2 பேரும் வெரி நைஸ் எப்படி விளையாண்டீங்க எல்லாரும் எல்லாருங்க நல்லா விளையாண்டீங்களா குத்துலாங்க எல்லாருக்குங்க யார் ஃபர்ஸ்ட் கிரைஸ் அவங்களுக்கு கிஃப்ட் குத்துலாங்க யார் ஃபர்ஸ்ட் நானா ரெடி ஆகுறியாடா நீ ஃபர்ஸ்ட் கிடையாது ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட சொன்ன கொண்டு வர அதனால ஃபர்ஸ்ட் நீ கிடையாது நானா ஃபர்ஸ்ட் சரி நாங்க 2 பேர் அக்கறங்க எதுன்னு காத்து கேத்திக்கலாம் சரியா வாலு கசங்க கட்ட கிடையாது வாலு கேரன்ஸும் கூட வெரி நைஸ் சோ என்ன கிஃப்ட் குத்துலாங்க எல்லாருக்கும் குத்துலாம் ரெடியா இருக்கிறீங்களா கோன கேங்கல யாருக்கு இன்னொரு அவங்களுக்கு தான் கிஃப்ட் வேற யாருக்கும் கிடையாது பேர் சொல்றீங்க துங்கா சொன்னேன் யார் எப்படி விளையாட்டீங்க நாங்க வீட்டுல கேட்டுலாங்க ஃபர்ஸ்ட் யாரு நானு நீ தானா ஷோ ரொம்ப நல்லா போச்சு ஆங்கர் பண்ணுறவங்க நீங்கள் நீங்களும் நல்லா பண்ணீங்க உண்மையிலே என் பையனோட லெவல் அவன் எப்படி பேசுவான்றதெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது எங்களுக்கு இங்கே இருக்க 4 குட்டீஸுமே ரொம்ப சமத்தாக இருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெயா டிவிக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அடுத்தது யாரு நான் கத்தா கேட்டுலாங்க வீட்டுல எங்க இருக்கீங்க பசங்களுக்கு ஒரு டைம் போனதும் தெரியல இது நல்லா இருக்கு தேங்க்ஸ் டு ஜெயா டிவி அடுத்தது யாரு நான் ரோஸு கேட்டுலாங்க ரோஸ் கங்கி ஹலோ கங்கி ஹலோ சொல்லுங்க எப்படி கோச்சு நாங்க சூப்பரா போச்சு உங்களை பார்க்க தான் ரோஷன் வந்தானே ரோஷன் வந்துட்டு நிறைய வந்துட்டு உங்களை பார்த்துட்டு கேள்வி கேட்கணும் கடி ஜோக் சொல்லணும் நான் பார்க்கணுமா அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் வந்துட்டு இருந்தேன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்துட்டு இருந்தேன் நல்லா செமையா பெர்ஃபார்ம் பண்ணா மேம் தேங்க்யூ ஸோ மச் வாலு பசங்களுக்கும் ஜெயா டிவிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ so much அடுத்தது யாருக்குறா கிரசன்ன கார்த்திகாவா ஆங்க நான் தாக்குறேன் கேட்டுலாங்க வீட்டுல ஓகே கங்கி ரொம்ப சூப்பரா இருந்தது உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க பொண்ணுக்கு பாக்கா ஒரு காட்டிக்க அந்த கச்சான் சொல்லிடுங்க ஏலே அந்த ஒரு வார்த்தையில தான் கடங்க உள்ட்ட வெரி நைஸ் கடங்க பயங்கரங்க கியூட்டா இருக்காங்க பயங்கரங்க கேத்துனாங்க அவங்க தேங்க்யூ ஸோ மச் ஓகே சோ பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டாச்சு இப்போ என்ன பண்ணணுங்க கிஃப்ட் தரணும் நீ சொல்லவே வேணாம் அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா ஆமா அவங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் சோ இறங்கி வாங்க லைனா வாங்க ஃபர்ஸ்ட் யாரு நான் தல கணிச்சே நீ கண்ண கொர்றா ஒரு கூத்து உனக்கான கிஃப்ட் இதுதான் தேங்க்யூ ஃபார் கங்கி கேள்வி கேட்கணும் என்ன கேட்கணும் தேன்குட்டாய் நீங்க மீசை வந்து Black கலர்ல தானே இருக்கு எப்படி ப்ளூ கலர்ல இல்லடா எல்லாருக்கும் வந்து யூஸ்வலா பிளாக் தானே இருக்குது ஆமா நான் கலர் மச்சால என்னோட பேரு அதனால போய் கருத்துலயே கலரா வந்துச்சு கியூட்டா இருக்கிறிய நீங்க கிஃப்ட் வாங்க ஒரு நேரத்துல கூட டவுட் கேக்குறாங்கப்பா முடியல இந்தாங்க தேங்க்யூ கார் கங்கின்னு சொல்லலாம் நான் ரோஸு குத்துலாங்க கிஃப்ட நான் உனக்கு தான் ஒரு கிஃப்ட் தேங்க்யூடா என்ன வரைஞ்சதுக்காகவே உனக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச்டா ஆத்தா ஆயா சரி நீ எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுங்க இன்னைக்கு என் பேர் என்ன சொல்லு கலர் மச்சான் நன்றிடா நீங்க வந்ததுக்கு நீங்க வந்த உடனே தாண்டா இன்னைக்கு எனக்கு வெளிச்சமே இருந்தது கண்ணில் ஓகே இந்தாடா
தேங்க்யூ ஃபார் கமிங்டா. தேங்க்யூ. டே கிருஷ்ணா, என்னடா சோங்குஞ்சதுக்கு அப்புறம் கூட என்ன கூட்டாங்க வச்சு கேள்வியா கேட்டுக்கிறாங்கடா. சரிடா, சீக்கிரமா குச்சுக்கலாம்டா. ஓகே. மக்களே, மக்களே, இதே காரி வீட்டுல ஆளு கச்சங்க கியூட்டா இருந்தாங்கன்னா இங்க ஒரு நங்கர் தெரியுதுல, ஆமாண்டா. அந்த நங்கருக்கு வந்து அது இங்க தெரியாது, அக்கறங்க தெரியும். இங்க தெரியல நங்கருக்கு வந்து குழந்தைங்களோட டீடைல்ஸ் அனுப்பிச்சு விடுங்க. நாங்க சோல கலந்துக்கிட்டு சங்கையா கண் பண்ணலாம். எஸ் சங்கங்களே, இந்த வாரம் வந்து சங்க லூட்டித்தனங்க சங்க ஜாலியா போச்சு. அடுத்த வாரங்க இதே மாதிரி லூட்டித்தனங்க ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்கள் கலர் கச்சா. அப்புறம் உங்க கிருஷ்ணா. சோ இது நாங்க ஜெயா டிவி என் காலே பசங்க அப்படி கோடு